மார்ச் 5 உக்ரைனுக்கு நல்ல நாளா இல்ல. தொடர்ந்து இது போல அதாவது என்ன சொல்றது? அமெரிக்கா வந்து கொஞ்சம் நடுக்கம் தெரிவிச்சதுலருந்து உதவிய ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்தே மாபெரும் தாக்குதல் தான் உக்ரைன்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. பர்ட்டிகுலர் பீரியட் தான். ஒரு நாளைக்கு 200, 300 ட்ரோன்கள்ங்கிறது வாடிக்கையா வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சர்டைன் பீரியட் மார்ச் 5ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 112 ட்ரோன்கள் கிட்ட ஏவி இருக்கிறாங்க. அந்த அடிசல்ல 68 டவுன் பண்ணிட்டு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா பல மிசைல்கள், ட்ரோன்கள், டீகாய்ஸ் பல ஆயுதங்கள், க்ரூஸ் மிசைல்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுல பயங்கரமா அடி வாங்கினது ஒடசா. இந்த ஒடசால வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஆயுத கிடங்குகள், ப்ரிசைஸ்டு ஸ்ட்ரைக் பெலிஸ்டிக் மிசைல், இஸ்கேந்தர் பெலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது ட்ரோன்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒடசால என்னமோ இருக்குது. அது மட்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கார்வீரிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் எழுந்திருப்பாங்க போல இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு துல்லியமாக அது மேலே விஷயத்தை வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்வேரிக்குள்ள ஒரு ஹோட்டல் மேலே தாக்குதல் பண்ணிருச்சு. சிவிலியன் உயிரிழந்துட்டாங்க. மக்கள் வாழும் பகுதியில இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது 3 நபர்கள் கிட்ட இறந்துட்டு தான் சொன்னாங்க. 12, 14 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு காயமடைஞ்சதோட நம்பரு. உக்ரைனோட மீடியாக்கள் தான். ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபர் இருக்கிறார் இல்லையா? இது வரைக்கும் இது போல விஷயத்த அவர் சொன்னதே இல்லை வாயில. இப்ப என்ன சொல்லிக்கிறாருன்னா கார்வீரிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த மெர்சனரிஸ்லாம் பெருமளவில் வந்திருந்தாங்க. வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற அவர் சொல்றாரு. பல நாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க. அங்க ஹோட்டல்ல தான் இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து அடிச்சிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து வருது. என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற பார்த்தா உக்ரைனோட மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சில வதந்திகள் கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது அமெரிக்கா சீக்கிரட்டா குஸ் 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 குஸ்ன்னு ஜெலன்ஸ்கி அவர்களோட எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பொலிட்டிக்கல் அதாவது அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குஸ் குஸ்ன்னு பேசிட்டு இருந்துக்கிறாங்க. அதை கண்டுக்கிட்டாங்க. அதாவது பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள்கிட்ட அமெரிக்கா தரப்பு வந்து பேசியிருப்பாங்க போல இருக்குது. அந்த பையனை தூக்கிடலாம், நீ வந்துடுறியா, சொல்லபடி கேட்கிறியா அப்படிங்கிறது போல கேட்டிருப்பாங்க போல தெரியுது. அதனால ஜெலன்ஸ்கி தலைவரை பசங்க வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிறாங்க போல தெரியுது தலைவரை, கொஞ்சம் அதான் பார்த்துடுறீங்களா அப்படிங்கிறது போல ரஷ்யாக்கே கூட்டிருப்பாரோ அப்படிங்கிறது போல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா பின்னாடி பள்ளம் தோன்றாங்க அப்படின்னா இவர் போய் அங்கே ஐக்கியம் வைக்கிறது நல்லது. ஏன்னா பெலரூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்கிறாருல ஜெலன்ஸ்கி அவர்களை வந்து பேசிக்கலாம் வாங்க அப்படிங்கிறது போல ஒரு வேலை இருக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு. ஏன்னா இப்போத்தான் வந்தாங்களாமா, தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்தாங்களாமா. அந்த நேரம்னு பார்த்து ரஷ்யா குண்டை ஓட்டுருச்சு. அது ரஷ்யா தரப்பு வந்து ஏங்க எந்த எந்த இடத்துலீங்க அப்படின்னு அதான் நம்ம கார் வீடு ஹோட்டலில் தாங்க, அந்த ஹோட்டல் தான் போட்டுருங்க அப்படிங்கிறதோட சொல்லி கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிறதோட கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒடசால துல்லியமான தாக்குதல் நடக்குது. ஒருவேளை உக்ரைன் கிட்ட இருந்து இன்டெலிஜென்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உக்ரைனுக்கு நிறுத்தினதுலேருந்து உக்ரைன் இன்டெலிஜென்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கொடுக்குறாங்களா அப்படின்றோட கேள்விகள் பலதும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஒடசால வந்து பார்த்தீங்கன்னா பல மேற்குலக நாடுகளுக்கும் கண்ணு. இந்த ஒடசா பகுதியை மட்டும் எப்படியும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது போல, இல்லை அவங்களாவது வந்து லபுக்குன்னு கடிச்சு அவங்க கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அது குறிப்பாக இந்த ரொமேனியா அவங்களுக்குலாம். ஏன்னா கருங்கடலை மிக பெருமளவில் ஆதிக்கத்தை செலுத்த முடியும். அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒடசா பகுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த தனுப் ரிவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த கருங்கடல்லேருந்து ஹங்கேரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரியை தாண்டி ரொம்ப பெரிய ரிவர் இந்த தனுப் ரிவருங்கிறது. யூரோப்பில் ரொம்ப பெரிய ரிவர். அந்த ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தீங்கன்னா கருங்கடலை வந்து கலக்குது. அதோட எக்ஸிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடசா இருக்குது. ஸோ பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியும் எக்ஸிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நேவல் பிளாக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொமேனியாக்கெலாம் போட முடியும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துன்னா. ஸோ அதனால இந்த ஒடசா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி ரஷ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கிரீமியாவை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா ஒடசாவை தாண்டி தான். இப்போ ஒடசால வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறனால தானே ஒடசால இருந்து அடிக்கடி ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சி பேபி ட்ரோன்கள்லாம் வந்து ரஷ்யாவோட கப்பல்களை சோறியாடிட்டு இருந்தது. ஸோ இது போல வேலைகள்லாம் நடக்குது இல்லையா? அதனால ஒடசாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒடசால ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க போலதான் தெரியுது. அதனால இன்டெலிஜென்ஸ் டேட்டா எங்கேயோ போயிருக்குது, எங்கேயோ மிஸ் ஆயிருக்குது, விட்டுருக்குறாங்க. பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதை பிடிச்சிட்டு விட்டு விளையாடிட்டு இருக்கான். பயங்கரமான தாக்குதலும் கடைசி ஒரு 10 நாள் எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சிக்ஸர் தான். 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிற மாதிரி போடுற குண்டெல்லாம் ஆயுத கணங்கா இருக்குது. எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தெரியல, என்னமோ நடந்துக்குது உள்குத்து அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இப்போ இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அம்மா கிட்ட குஸ்குஸ்ன்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. ஆமாப்பா பேசணும்ப்பா அப்படிங்கிறது போல அமெரிக்கா வெள்ளை மாளிகையை ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதாவதுங்க ஹமாஸு
பேசியாச்சு, ஆள் எல்லாத்தையும் விட்டுருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நரகம் போல் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பிரிசனர்ஸ்லாம் பிடிச்சி வச்சுக்கிறீங்களா ஹோஸ்டேஜஸ் அவங்களாம் விட்டுருங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மிரட்டலுக்கு ஹமாஸ் தரப்பு வந்து ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறதோட போயிடுவாங்களா இல்லை எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்க போகிறது பார்த்தலாம், மிடில் ஈஸ்ட் பார்த்துட்டு தான். ஆனால் இப்போ அதே போல் இங்கே குஸ்குஸ்ன்னு பேசிக்கதா சொல்லிக்கிறாங்களே, அப்போ என்ன பெட்ரோ பரசங்கா அவர்கள் அடுத்த அதிபராக வந்துருவாரா, எலெக்ஷன் நடத்துவீங்களா இல்லை எப்படிங்க ஆட்சி ஹெல்ப் பண்ணி இவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருவீங்களா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆளுங்க தான் இவங்க அப்படிங்கிறது போல். டாஜ் அந்த எலான் மஸ்க் அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தாலே தெரியுது, யுஎஸ்ஏடி என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்கு, என்னென்ன நாடுல லீலைகள் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களே தான் சொல்றாங்க. மற்றபடி யாரும் சொல்றதில்ல, அவங்களே சொல்ற ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. அடுத்த மிக பெரும் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா கர்கிவ். இந்த கர்கிவ் நம்ம ஆல்ரெடி சொல்ற ஒரு விஷயம் தான். இந்த கர்கிவ்ங்கிறது ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா இந்த கர்கிவ் சுமி இந்த பகுதி தான் பெருமளவில் யூஸ் பண்ணி ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்கிவ்ல ஒச்சான்ஸ்க் பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுமியிலேருந்து கர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பகுதியில் தாக்குதல் நடக்கிறது வாடிக்கையான விஷயம் தான். இங்கே இருக்கக்கூடிய உயர்மாடி கட்டடங்கள் மேலே தாக்குதல் நடந்ததுனா சிவிலியன்ஸ் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதோட பல இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து அப்படியே ரஷ்யாக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவில் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த தடவை டாகஸ்தான். இந்த டாகஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா என்னென்ன லீலைகள் பண்ணிக்கிறாங்கன்ற ஆதாரப்பூர்வமோட ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமெரிக்கா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதாரத்தை கொடுத்தேன், அதுக்கப்புறம் போனும் பண்ணல ஒன்றும் பண்ணல பார்த்துட்டு சொல்கிறேன்னு அவர் தான்ப்பா அப்படிங்கிற டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூவில் புட்டின் அவர்கள் சொல்லுவார். ஸோ இந்த டாகஸ்தானில் திருப்பி அதே போல் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இது போல் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது, நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் ட்ரை பண்ணியிருந்துக்கிறாங்க. நல்ல வேலையாக போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சு பிடிச்சிருந்துக்கிறாங்க. அதாவது தீவிரவாதிகள் அவங்க கிட்ட ராக்கெட் லான்ச்சர்ஸ், துப்பாக்கி, இது வந்து சாதாரண அட்டாக்காக இருந்திருக்காது. மொத்தம் 4 நபர்களை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லிட்டாங்க. ஒரு காரில் போயிருந்துருக்காங்க போல தெரியுது. சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ்காரங்க வந்து பார்த்தா நிப்பாட்டி பார்த்துருந்துருக்குறாங்க யார் என்னன்ட்டு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க போலீஸ் மேலே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுட்டு எல்லாத்தையும் அலர்ட் பண்ணதுனால அந்த 4 பேர்த்த நியூட்ரலைஸ் பண்ணதுனால பரவாயில்ல அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக கன் இருக்குது, வெடிகுண்டுகள் இருக்குது, ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்குது. ஒரு வேளை இவங்க போயிருந்தாங்கன்னா என்ன வேணால் நடந்திருக்கலாம். டாகஸ்தானில் இந்த கிரானஸ் மால் அட்டாக் நடந்தது இல்லையா, அதை விட மிகப்பெரும் அளவில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. சரி, ஓகே. இங்கே டாகஸ்தான் பகுதியில் மட்டும்தான் இது போல் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இது ஏன் ஹைலைட் பண்ண அப்படின்னா இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜான். இந்த அசர்பைஜான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா அங்கே இருக்கக்கூடிய அதை வந்து பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு இப்போ எப்படி பாகிஸ்தானை பிளாட்ஃபார்மாக வச்சுட்டு சும்மா தொந்தரவுன்ட்டே இருக்கிறாங்க. அடிக்கடி தீவிரவாத தாக்குதல் இது போல விஷயங்கள் பாகிஸ்தான்லேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்ம நாட்டுக்கு. ஸோ அதே போல தான் அசர்பைஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு இந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மொசாட் ஏஜென்ட்டை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஈரானுக்கு எதிராகவும் வேலை செய்யலாம், அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராகவும் வேலைகளை செய்ய முடியும். ஏன்னா அசர்பைஜான் ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸான ஒரு பொசிஷனில் இருக்கிறனால அவங்க பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். இவங்க ஏன் வந்து அமெரிக்காவுக்கு இணங்கி செயல்படணும், ஏன் வந்து சில விஷயங்களை ஒத்துக்கணும் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. இவங்க துருக்கியோட ஒரு நாடுன்னு வச்சுக்கலாமே, ஒரு பகுதி சின்ன பகுதி தள்ளிக்குது அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நட்பு, இரு நாடுகளும் ஒரு நாடுகள் அப்படிங்கிறது போல உயிர் ஓர் உடல்ங்கிற மாதிரி செயல்படக்கூடிய நாடு இந்த நாடு அசர்பைஜானுங்கிறது. இதில் அசர்பைஜான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் செவரா இருக்கிறது அர்மேனியா. மொத்தம் 17 பீஸ் பாயிண்ட் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் 10 தான் வச்சுருந்தார், இவர் 17 வச்சுருந்தார் அலியாவ் அவர்கள், அசர்பைஜானோட அதிபர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்டுக்கு ஓகே சொல்லிக்கிறாங்க அர்மேனியா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கிராஸ் இருப்பாங்க இல்லையா, தயவு செஞ்சு எங்கள் நாட்டு விட்டு போங்கப்பா ப்ளீஸ் அப்படிங்கிறது போல் அசர்பைஜான்லேருந்து கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமாதான உடன்படிக்கை எட்டப்படும் போல் தெரிகிறதே அப்படிங்கிறது போல் அசர்பைஜானோட மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாமே அர்மேனியா வந்து இந்த அளவுக்கு இணக்கமாக போகிறாங்க அசர்பைஜானோட. ஏன்னா இப்போ தான் போர் நடந்து நகர்ன கார்பக் பகுதியில் இழந்திருக்காங்க. இந்த அளவுக்கு இணக்கமாக போகிறாங்கன்னா அர்மேனியாவில் அமெரிக்காவோட ராணுவம் வந்து இறங்கியிருக்கிறாங்க, ரஷ்யாவோட ராணுவத்தை துரத்தி விட்டு இருந்திருக்கிறாங்க. ரஷ்யாவோட கோ அவுட், அமெரிக்கா கம்மின் அப்படிங்கிறது போல அர்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் தெரியுதா. ஸோ அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் நடுவில் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்துகிறாங்களா. ஸோ அதனால அசர்பைஜான் சில பல வேலைகளை செய்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஆனால் அசர்பைஜான் தாண்டி தான் இதனால் நடந்தாகும். அது மட்டும் இல்லாமல் அசர்பைஜானையே ரஷ்யா எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா அசர்பைஜானை நம்பி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்குது. நான் ரஷ்யாவோட வர்த்தக பாதை இந்த காஸ்பியன் சி நேராக எதிராக எகெயின்ஸ்டாக செய்யவும் முடியாது. ஏன்னா அசர்பைஜானோட
போர்ட் இந்த பக்கு கேபிட்டல் இருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காஸ்பியன் சீ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அமெரிக்கா. அதனால நடுநிலைமையாக இருக்கிறது அப்படிங்கிறது இருதரப்புலையுமே பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கு அசர்பைஜான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. உனக்கு என்னப்பா குத்தணுமா, சரி ஓகே இந்த சரக்குன்னு ஒரு குத்தினேன், என்னப்பா ரஷ்யா உனக்கு அவங்கள குத்தணுமா, இந்த சரக்குன்னு ஒரு குத்தினேன் அப்படிங்கிறது போல இந்த துருக்கியோட ஸ்டாண்ட் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கா சிமிலரா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. சரி ஓகே, இது இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் தொடர்ந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் அதிக அளவில் நடக்குது. அசர்பைஜான் வந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. நடுவில் அசர்பைஜானிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, உள்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் ஒரு நபர் வந்து ரஷ்யரை அடிக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கிற ரஷ்யரில் 4-5 பேர் வந்து இவரை போட்டு கும்மா குத்துறதுன்னு இது போல் பல விஷயங்கள் இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்தது ரஷ்யாவில் அப்படிங்கலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடி இது போல் காரணங்கள்லாம் இருக்குது. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சதி வேலை செய்கிறாங்க. அசர்பைஜானுக்கு எகெயின்ஸ்டாக ரஷ்யர்கள் வந்து அவங்கள வெறுக்கணும், இது போல் ஒரு உணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது போல் செய்கிறாங்களா அப்படின்றது போல் சில வதந்திகள்லாம் உள்ளே வந்துகிட்டு இருக்கு. அதில் ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இல்லை ஏதாவது பிரச்சனை பெருசாச்சுன்னா அந்த டைமில் இது டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இது போல் விஷயங்கள்லாம் இந்த ஏரியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அட்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அது எப்படி அந்த ஓட்டைகள் அடைக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெல்கிராட் பகுதியில் ஒரு மால் இருந்திருக்கு. திடீர்னு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாலில் ஷாப்பிங் சென்டர் இருந்திருக்கு. அந்த இடத்துல திடீர்னு தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல, ஏதோ ஒரு தாக்குதலாக என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் ஆனால் அங்கே தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு. வெடி விபத்து நடந்துச்சு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ட்ரோன் வந்து தாக்குதல் பண்ணுது, உக்ரைன் தாக்குதல் பண்ணாங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் அங்கே உள்நாட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது போல் தீவிரவாத தாக்குதல் அதிக அளவில் இருக்கிறதுனால ஏதோ செஞ்சுட்டாங்களா அப்படின்ற கோணத்தில் சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இருதரப்புலையுமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. உக்ரைன் ரஷ்யா ரெண்டுமே டஃப்பாக தான் இருக்குது. ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுக்க அமெரிக்கா ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சு. சரி ஓகே, இப்போ யூரோப்பியன் யூனியன் மீட்டிங். பிரான்ஸோட அதிபரான இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் நம்ம நாட்டுக்கு மிக பெரும் அளவில் அச்சுறுத்தல் ரஷ்யானால வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மால்டோவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பிரச்சனை ரஷ்யானால. ஏரியா பிராந்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யானால மிக பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது போல அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கறது இது போல பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. ஆனால் மிக முக்கியமான விஷயம், ரஷ்யா வந்து எதிரி ஆகிட்டாங்க, மிக பெரும் அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவாங்க. ரெண்டாவது, யூரோப்பியன் யூனியனே நான் நியூக்ளியர் அம்பர்லாக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகளை நான் செய்வேன் அப்படிங்கிறதுல இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். இப்போது EU மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்கில் பல நாடுகளோட ஆதரவையும் பெறுறதுக்காக இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அணு ஆயுதமே தரும், அவங்களுக்குலாம் ப்ரொடெக்ஷன் இருக்குது, கவலைப்படாதீங்க, தைரியமாக அவங்க என்னென்னு போய் கேட்போம் அப்படிங்கிறது போல இவர் தரப்புல சொல்கிறாரு. ரஷ்யா ஒரு ரெட்டை அட்டி வச்சாதான் தெரியும் எந்தெந்த நாடுகளுக்குள்ள ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறது போல. பட் ஆனால் இது போல் பிரான்ஸ் தரப்பு வந்து வாக்குறுதி தராங்க. இப்போ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, EU மீட்டிங். இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்வைட் பண்ணிக்கிறாங்களாமா. ஜெலன்ஸ்கி அவரும் ஏற்றுக்கிறேன், என்ன வரணுமா வரங்க அப்படிங்கிற போல ஜெலன்ஸ்கி அவரும் வந்து வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. இந்த EU மீட்டிங்க்கு அவரும் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற போல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஆர்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க, இன்வைட் பண்ணிக்கிறார் ஃப்ரான்ஸில் வச்சு பாரிஸில். இதுக்கப்புறம் நாட்டோ நாடுகளோட மீட்டிங்லாம் அங்கேயே வந்து நடக்க போயிருந்தோம். பிரசல்ஸ் மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா என்ன முடிவுகள் EU எடுக்க போறாங்கன்றதை பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங்கில் ஏன் கூடி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன் இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெர்மனி இருக்கிறாங்களே, ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி எங்ககிட்ட ஆயுதமே இல்லைங்க, இதுக்கு மேலே எங்களால் உக்ரைனுக்கு உதவவே முடியாதுங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தரப்பு வந்து அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சு ஓடிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இப்போ இந்த மீட்டிங்கில் EUவில் உட்காந்து பேசி உக்ரைனுக்கு உதவுறதா சொல்லிக்கிறாங்களா, அந்த என்னத்தை தான் பேசுவாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா. இதுக்கு சில அனலிஸ்ட், சில திங்க் டேங்க்ஸ், அதாவது பல விஷயங்கள் யோசிச்சு பல கோணங்களில் யோசிச்சு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது சில நபர்கள் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஏன் பிரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியர் அம்பர்லா வந்து யூரோப்பியன் யூனியனுக்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வேலை இப்போ உக்ரைனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக யூரோப்பியன் நாடுகள் உக்ரைனுக்குள்ளே போகும்போது ஒரு வேளை தாக்குதல் நடக்குதுன்னா உக்ரைனுக்குள்ளே வச்சு சண்டை பிடிச்சிக்கிட்டா ஓகே. ஆனால் அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா எசக்கு புசக்காயி பிரச்சனை பெருசாகி நம்ம மேலே அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால ரஷ்யா இது போல் நம்ம நாடுகளை தாக்கக்கூடாது அப்படின்னா அணு ஆயுதங்கள் வேணும். ஸோ அணு ஆயுத கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களை யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ எப்படி பிரான்ஸ் வந்து அணு ஆயுதம் கேரண்டி யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்குறாங்களோ அதே போல் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பெலரூஸுக்கு அணு ஆயுதம் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. பெலரூஸ் யாராவது தொட்டிங்கன்னா நீங்கள் கேட்டிங்க அணு ஆயுதம் போட்டுரும் அப்படிங்கிற ஒரு தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. பெலரூஸ்லேயும் அணு ஆயுதம் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணியாச்சு. ஸோ அதே போல் இப்போ ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரான ஸ்டெப்பு,
யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் போலாந்து, ஜெர்மனி இது உள்ள நாடுகளுக்கு பிரான்ஸ் அவங்களோட அணு ஆயுதத்தை கொண்டு போய் டிப்ளாய் பண்றதுனால இப்போ பேச்சுவார்த்தையில போய் உட்காடுறாங்க. அப்படிங்கும்போது பெலரூஸ் தலைவரே நீங்க எடுத்துக்கங்க அணு ஆயுதத்தை, நாங்க இந்த ஜெர்மனி இந்த நாடுகள்ல இருந்து நாங்க அணு ஆயுதத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பிரான்ஸுக்கு ஒரு வெயிட் வேணுமாமா, அதனால இப்படி பண்றாங்க அப்படிங்கிற சொல்றாங்க சிலர். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள போயாச்சுங்க, பிரச்சனைங்கிறது உக்ரைனுக்குள்ள நடந்துட்டு இருந்ததுன்னா ஓகே, அதாவது நம்ம போய் ரஷ்யாவை அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா இப்போ கர்ஸ்க் பகுதிங்கிறது ரஷ்யாவோட ஒரு பகுதி. இப்போ இவங்க உள்ள போறாங்க, தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா, இந்த கர்ஸ்க்குள்ள போய் தாக்குதல் பண்றாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் படை உள்ள தாக்குதல் பண்ணது அஃபிஷியலா சொல்லிட்டு அடிச்சா கண்டிப்பா அவங்கள நாட்டோ நாடுகளுக்குள்ள அடிக்க தானே செய்வாங்க. உங்ககிட்ட அணு ஆயுதம் இருந்தா என்ன, அணு ஆயுதம் இல்லாட்டி என்னப்பா, ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடக்குதுன்னா ரஷ்யா திரும்பி தாக்குதல் பண்ணதான்ப்பா செய்வாங்க. அப்படிங்கிறது போல சில விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இருக்கிறவங்கள பேக் அடிக்கிறாங்க. ஏன்னா உக்ரைன் எசக்கு புசுக்கா ஏதாவது செஞ்சுட்டான்னு வச்சுங்க, அதிநவீனமான ஆயுதங்கள்ல உள்ள போனே இப்போ எப்படி F-16 எடுத்துட்டு போய் டாட்டா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது போல எசக்கு புசுக்கா ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகள் வருது. இல்லை அப்படின்னா செக்யூரிட்டி கொடுக்கணும் ரஷ்யாவுக்கு. அதாவது இது மாதிரி எங்களோட ட்ரூப்ஸ் உள்ள வரும், நாங்கள் இங்கே உதவி பண்றோம், உக்ரைனுக்கு உதவுறோம், நாங்கள் சண்டை பிடிக்கிறோம் அப்படின்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ டெரிட்டரி எதுவா இருக்கு, கெர்சன், ஜாப்ரோசேசியா, லுகான்ஸ்க், டொனஸ்க்லாம் இதெல்லாம் அவங்களோட பகுதி அப்படிங்கிறத கிளைம் பண்றாங்க. இது போக பஃபர் ஜோன் ரஷ்யா தரப்பு கேட்பாங்க. அந்த பஃபர் ஜோன் வரைக்கும் உக்ரைனோட ராணுவம் சண்டையே பிடிக்காம பின்வாங்கி வந்ததுக்கு அப்புறமா யூரோப்பியன் யூனியன் உள்ள வரும்போது ரஷ்யா அந்த இடத்துல நின்று சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ சண்டை பிடிக்கிறாங்கன்னா இப்போ இழப்பு யாருக்கு அதிக அளவில் நடந்திருக்கு, எது எப்படியோ அந்த பகுதிகள்லாம் போயிடுச்சு தானே அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இங்கே வருது. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால, ஏன்னா யூரோப்பியன் யூனியன் உள்ள வந்தாச்சு, போர்னு உள்ள வந்தாச்சு. ஸோ அப்போ உள்ள வந்தாச்சுன்னா அவங்க டெரிட்டரிக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? அப்போ ரஷ்யா கூட அமெரிக்கா பேசுறாங்கன்னா பேக் சேனல்ஸ்ல பேசுறாங்க, குஸ் 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 குஸ்ன்னு பேசுறாங்களா, அது மாதிரி ஏதாவது பேசினா தானே வேலைக்கு ஆகும். ஸோ அது போல இது பஃபரா வச்சுக்கலாம், இதுக்கு மேலே சண்டை பிடிச்சிக்கலாம், இந்த பயில வச்சுக்கலாம் அப்படின்னா அப்பதானே ரஷ்யாவுக்கும் ஓகே இந்த இடத்துல சண்டை பிடிக்கலாமா, சரி யாருன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல அந்த மாதிரி சொல்ல வரேன். இது போல பேச மாட்டாங்க, பட் தான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் கோஆப்ரேஷன் இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா மாறி மாறி போட்டாங்கன்னா அப்புறம் வேஸ்டா போயிரும்ல, உலகத்துல அந்த பகுதியா பார்த்தீங்கன்னா வேஸ்டா போயிரும்ல. ஸோ அதனால ஏதோ ஒரு ஒப்பந்தம், ஏதோ ஒரு டீலுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஏன் யூரோப்பியன் யூனியன் உக்ரைன் இவ்வளோ தூரம் சண்டை பிடிச்சி 3 வருஷத்துல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ஆயுதமே இல்லைங்கிறாங்க, ஒருத்தவங்கிட்ட கூட பணமே இல்லைங்கிறாங்க, இவங்க சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், ரஷ்யாவோட அசட்லாம் இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க பயப்படுறது என்னன்னா ரஷ்யாவோட அசட்லாம் இவங்க கொடுத்துதான் ஆகணும் ரஷ்யாவுக்கு. அது மட்டும் இல்லாம ரிப்பரேஷன்ஸ் போட்டாங்கன்னா என்ன பண்றது? அதாவது ரஷ்யா கேட்டு தான் வாங்கணும்னு நீடு இல்லை, கேஸ் வாங்குறீங்கன்னா வரி. அதாவது பிரிட்டிஷ்கார் எப்படி நம்ம ஊருக்குலாம் பார்த்தீங்கன்னா திமிரு வரின்னு போட்டாங்க, அது போல திமிரு வரி அப்படிங்கிறது போல யூரோப்புக்கு பார்த்தீங்கன்னா போர் வரி அந்த மாதிரின்னு கேஸ் என்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா வரி கட்டப்பா அப்படிங்கிறது போல போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தில்ல, என் பணத்தை திருடி வச்சிருந்தில்ல, அதனால வரி கட்டு. அதாவது இவங்க ஃப்ரீஸ், ரஷ்யா பொறுத்த வரைக்கும் திட்டு தானே. ஸோ அதனால அதுக்கு பெனால்ட்டிக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் கட்டு அப்படின்றத போட்டாங்கன்னா யூரோப்பியன் வேற நாடுகள் கிட்ட இருந்து கேஸ் வாங்கிக்கலாமே அப்படின்னா அவங்க வரி போட்டாலுமே அவங்க கிட்ட வாங்குறதா சீப்பா இருக்கும். ஸோ இது போல சிக்கல்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கு. எப்படியா இருந்தாலும் அவங்க சிக்க போறாங்க, மாட்ட போறாங்க. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப சீப்பான கேஸ் கிடைச்சதுனா தான் ரெக்கவரி பண்ண முடியும் அவங்களோட எக்கனாமியை. ஸோ ரஷ்யா சில விஷயங்களை அவங்கள அக்செப்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனாதான் யூரோப்பியன் யூனியன் பில்ட் ஆகி வரும். இந்த நாடு பில்ட் ஆகணும்னு ரஷ்யாவுக்கு என்ன தேவையா இருக்கா? ஏறி இவங்களுடைய சண்டைக்கு போயிடுவாங்க நாளைக்கு ஒரு நாள். அதுக்கு ரஷ்யா இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அவங்கள பில்டு பண்ணணுமா, ரஷ்யா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற போல கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் இவங்க வம்படியா போருக்கு போவாங்க அப்படிங்கிறத சில நாடுகள்லாம் வீம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன நடக்க போன்றது பார்ப்போம். அமெரிக்கா என்னமோ செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, உக்ரைனுக்குள்ள ஆட்சி கவிழ்ப்பா ஆட்சி மாற்றமே ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன் சண்டை பிடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா அந்த இடத்துல மிக பெருமளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான தாக்குதல் உக்ரைனில் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் எந்த பாயிண்ட்ல பேசி முடிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது இது போல தொடர்ந்து பதிவுகள் போகிறதுக்கு. உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில் இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.